தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய. Dear friends, teachers, parents and well-wishers, what I said just before is my own prayer. You need not bother about it. Every man in the world is religious, but what we want is no one should insist or compel other to follow his or her own religion. Their freedom in choosing the religion is basic human right. So don't misunderstand me, don't misunderstand my prayer. Now I am going to talk to you about teaching a language. How to teach a language to the child. The best thing I can do is explaining in your own native language, Tamil, mother tongue, because you are all going to teach also the language Tamil. If necessary, after you listen this discussion, we will have direct discussion, and if you don't understand or the doubts you have, I will explain directly. ஒரு குழந்தை எவ்வாறு மொழியை கற்றுக்கொள்கிறது என்பதை நீங்கள் அனுபவத்தில் பார்த்திருப்பீர்கள். குழந்தைகளை பெற்று வளர்த்திருப்பீர்கள், அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் பெற்ற குழந்தைகள் வளரும் போது கவனித்திருப்பீர்கள். மற்ற பாடங்களை வகுப்பிலே பாட புத்தகத்திலிருந்து படிப்பது போல் மொழி பாடத்தை படிக்க முடியாது. மற்ற பாடங்களை படித்துவிட்டு தேர்வுக்கு கேட்கும் வினாக்களுக்கு பதில் எழுதிவிட்டு மறந்து விடலாம். அந்த பாடத்தில் படித்தவற்றை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் உண்டாகும். குறிப்பிட்ட துறையிலே அவர் பணியாற்ற சென்றால் அப்போது உருவாகும். மருத்துவத்தை படித்தவர் மருத்துவ தொழில் செய்தால் அவருடைய மருத்துவ படிப்பை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அத்தகைய கல்வியை ப்ரொஃபஷனல் கல்வி என்று சொல்லிவிடுகிறோம். மற்றவற்றை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று சொல்கிறோம். ஆனால் மொழி பாடம் அத்தகையதல்ல. ஒரு மொழியை பாடமாக படிக்கும் அனைவரும் அந்த மொழியை பயன்படுத்த வேண்டும், எழுத வேண்டும், வாசிக்க வேண்டும், பேச வேண்டும். ஆக மொழி பாடம் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடியவற்றை நாம் பள்ளியிலோ கல்லூரியிலோ முறையான நிறுவனத்திலோ சென்று சேராமல் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த மொழியை பிறந்த குழந்தை
எங்குமே சேராமல் வீட்டிலே வளரும் போதே 5 வயது ஆவதற்கு முன்னரே சரளமாக பேச கற்றுக்கொண்டு விடுகிறது. தன்னுடைய முதல் மொழி, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய தாய்மொழி. இங்கிலாந்தில் வாழும் குழந்தை ஆங்கிலம் பேசும் தமிழ் பெற்றோர்களுக்கு பிறந்திருந்தாலும் அது முதல் மொழியாக ஆங்கிலத்தை தான் பேசும். தமிழே பேசக்கூடிய பெற்றோர்கள் இருக்கும் இடத்தில் வளரும் குழந்தை மட்டும்தான் தமிழை பேசும். அதுவும் பள்ளிக்கு சென்று சக மாணவர்களுடன் பழகும் போது மெல்ல தமிழை மறந்து ஆங்கிலத்தையே தன்னுடைய தாய்மொழியாக முதல் மொழியாக வரித்துக் கொள்ளும், ஆக்கிக் கொள்ளும். ஆக இந்த மொழியை கற்றுக்கொள்வது என்பது எப்படி என்று சொன்னால், இப்ப மருத்துவம் பொறியியல் படிப்புகளில் அந்த துறையின் திறனை, அந்த துறையில் இருக்கக்கூடிய விவரங்களை பாடநூலில் இருந்து, டெக்ஸ்ட் புக் என்று சொல்லக்கூடிய பாடநூலில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு நிறுவனத்தில் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்வதற்கோ இல்லை ஒரு பொறியியல் நிறுவனத்தில் எந்திரங்களை இயக்குவதற்கும் பழுதுபார்ப்பதற்கும் பாட புத்தகத்தில் படித்தது நேரடியாக பயன்படாது. அது அந்த துறை சார்ந்த அறிவு, நாலேஜ் அவருக்கு வேண்டும். Not only the details in the textbook, apart from that he needs knowledge. அதன் பொருள் என்னவென்று சொன்னால், பாட புத்தகத்தை, டெக்ஸ்ட் புக், அதை படிக்கும் போது அதில் இருக்கிற விவரங்களை, இன்ஃபர்மேஷன், தகவலை அறியும் போது அவன் தனக்குள்ளே அந்த துறை சார்ந்த நாலேஜ், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். He should acquire the knowledge from the text in his book, school book or college book. Like that, மொழியும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது அந்த பாடநூல் உங்களுக்கு நேரடியாக பயன் தராது. பாடநூலில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை எழுதுவது, அவற்றுக்கான மதிப்பெண்களை வாங்குவது ஒருவனுக்கு அந்த மொழி திறனை, கம்பிட்டன்ஸ் உருவாக்காது. அந்த மொழி திறன் என்பதுதான் அவனுக்கு குறிப்பிட்ட மொழியை சரளமாக பேசவும் எழுதவும் படிக்கவும் வாசிக்கவும் அவனை தயார் செய்கிறது. ஆதலினால் இந்த டெக்ஸ்ட் புக் என்கிறது, as far as language education is concerned, you have to consider the textbook as a guide, a workbook as well as homework book, and a book for reference. அதாவது பார்வை நூல், பயிற்சி நூல், வழிகாட்டி நூலாக இருக்க முடியுமே தவிர, அந்த நூல் பயிற்சிகளை செய்வதன் மூலம் அந்த மொழி திறனை, child has to acquire the language skill, the language competence, அதாவது acquisition of child language என்றுதான் linguist, மொழியியல் அறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த acquisition of child language, வீட்டிலே பிறந்து வளரும் குழந்தை மொழியை கற்றுக்கொள்ளும் போது எப்படி நிகழ்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆனால் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்க மாட்டீர்கள். இதோ அப்படி பார்க்கும்போது முதலில் அந்த குழந்தை 2 வகையான ஒலிகளை எழுப்புவதை பார்க்கலாம். ஒன்று அழும்போது, கத்தும்போது, அல்லது மொழி இல்லாத ஏதோ ஒரு ஓசையை அட்டர் பண்ணும்போது அப்படி என்று தானே சொல்லும். இல்லை ஆ என்று
அர்த்தம். அந்த ஒலிகளை, எழுத்தொலிகளை தனித்தனியாக உச்சரிப்பது என்பது நாக்கு முதலான பேச்சுறுப்புகளின் அசைவால் வருவது. ஆனால் கதறுவது, கத்துவது குரல் நான் அசைவினால் தொண்டையிலிருந்து வருவது. பேச்சுறுப்பு, ஆர்டிகுலேஷன், உச்சரிப்பு, இந்த ஆர்டிகுலேட்டரி ஆர்கன்ஸோட அசைவினால வரக்கூடிய பேச்சொலிகள் மொழியில் பயன்படும். கதறலினால் வரக்கூடிய, தொண்டையிலிருந்து வரக்கூடிய குரல் நான் அதிர்வினால் உருவாக்கக்கூடிய ஓசை இசையில் பயன்படுத்தப்படும். சரிகம, இந்த இரண்டு ஓசைகளையும் கலந்துதான், அதாவது அந்த குரல் ஓசையும் உச்சரிப்போசையும் கலந்துதான் ஒரு மொழியை ஒவ்வொரு மனிதனும் பேசுகிறான். அதனால்தான் ஒவ்வொரு மனிதனுடைய மொழியையும் பேசும்போது நாம் கேட்கக்கூடிய தன்மை மாறுபடுகிறது. அதை கேட்ட உடனேயே அம்மாவா பேசுறது, மாலதியா பேசுகிறது என்று கேட்பதற்கு காரணம் இந்த குரலோசையும் உச்சரிப்போசையும் இணைந்திருப்பது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி தன்மையோடு இருக்கும். அதே போல அந்த இசை ஒழுங்குக்கேற்ப ஒவ்வொருவரும் பேசும்போது அந்த பேச்சில் சொல்லுக்கு சொல், தொடருக்கு தொடர், வாக்கியத்துக்கு வாக்கியம் இருக்கக்கூடிய டைமிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கால இடைவெளியும் மாறுபட்டிருக்கும். அது அவரவருடைய ஸ்டைல் என்கிறோம், அவரவருடைய நடை என்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய மொழியை பற்றியும் ஆய்வு செய்வதை இடியோலெக்ட் என்று சொல்வார்கள். அதுபோல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்வோர் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர், இப்ப கொங்கு நாட்டு தமிழ் என்றால் அதுக்கு ஒரு உச்சரிப்பு ஸ்லாங் இருக்குது. அதே மாதிரி மதுரை தமிழ் என்றால் அதற்கு ஒரு உச்சரிப்பு ஸ்லாங் இருக்கிறது. அதுபோல யாழ்ப்பாணம் தமிழ் என்றால் அவர்களுக்கு என்று ஒரு தனியான ஸ்லாங் இருக்கிறது. இதை பற்றிய கல்வியை வட்டார வழக்கு என்று தமிழில் சொல்வார்கள், ஆங்கிலத்தில் டயலெக்ட் என்று சொல்வார்கள். அவ்வாறு பல வகையிலும் வேறுபட்ட விதமான குடும்ப சூழலில் பிறந்த குழந்தைகளை நாம் ஒரே இடத்தில் அமர வைத்து ஒரே பாடநூலை பயன்படுத்தி ஒரே மொழியை கற்றுக் கொடுக்க போகிறோம். அப்படியானால் ஆசிரியர் தன்னுடைய குடும்ப வழக்கம் வட்டார வழக்கையும் கற்றுக் கொடுப்பதா? யாழ்ப்பாண குழந்தைக்கு யாழ்ப்பாண வழக்கு வேண்டுமா? மதுரை குழந்தைக்கு மதுரை வழக்கு வேண்டுமா? இல்லை எல்லா தமிழனுக்கும் ஒரு பொதுவான வழக்கை நாம் கண்டறிந்து கற்றுக் கொடுக்க முடியுமா? ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் என்று சொன்னால் பிபிசி நியூஸ் இங்கிலீஷை குறிப்பிடுவார்கள். அதுபோல தமிழிலும் ஒரு பொதுவான மொழி நடையை நாம் உருவாக்கி கொள்ளலாம். ஏற்கனவே அது உருவாகி வந்தது. நாடக தமிழில் இருந்து பழைய சினிமாக்களில், தமிழ் சினிமாக்களில் அது போன்ற நல்ல தமிழ் பேசப்பட்டு வந்தது. அதற்கு பின்னர் அதை பேச்சு வழக்காக மாற்ற வேண்டும், நடைமுறையை யதார்த்தமாக காட்ட வேண்டும் என்ற வந்த இயக்குனர்கள் யதார்த்தத்தை முன்னிறுத்தி அந்த பொதுவான நாடக தமிழ் நடையை கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது சென்னை தமிழ் என்று சொல்லக்கூடிய கலப்பு தமிழ், அதை கொச்சை தமிழ் என்று சொல்லக்கூடாது, அதில் பல மொழி சொற்களும் கலந்திருக்கிறது. கேப் மாறி என்று திட்டுவார்கள். அது என்னவென்று சொன்னால், வெள்ளைக்காரன் காலத்தில் கேப், எந்த கேப்பை அணிந்திருக்கிறார் என்பதை பார்த்துத்தான் ஊழியனுடைய ரேங்க் தீர்மானிக்கப்பட்டது. அதனால் சிலர் சம்பளம் வாங்க செல்லும் போது கேப்பை, தொப்பியை மாற்றி போட்டுக்கொண்டு தங்களுடைய ரேங்கை அதிகமாக காட்டி சம்பளத்தை அதிகமாக வாங்குவார்களாம். அப்படி கேப், தொப்பியை மாற்றுபவன் கேப் மாறி, கேப் மாறி என்பது இன்று கேப் மாறி அப்படி என்ற சொல்லில், அதே ஏமாற்று பேர்வழி என்ற பொருளில்
வழங்கி கொண்டிருக்கிறது. மொழியில் வழங்கக்கூடிய எல்லா சொற்களும் இதே போலத்தான் ஆங்காங்கே இருந்து வந்திருக்கும். இப்ப யாழ்ப்பாண தமிழரை பார்த்தீங்கன்னா சேர் என்கிறது இங்கு நாற்காலி என்போம். அவர்கள் சேருக்கு தமிழ் இருக்கிறது என்பார்கள். என்ன தமிழ் என்றால் கதிரை என்று சொல்வார்கள். கதிரை என்பது தமிழ் அல்ல, அது டச் மொழியில் இருந்து வந்தது. இதுபோல பல சொற்களை யாழ்ப்பாணத்தில் தமிழாக்கி உச்சரிப்பால் முழுமையாக தமிழாக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த உச்சரிப்பை கொஞ்சம் பிற மொழி அதனுடைய சொந்த மொழி உச்சரிப்போடு பொருந்த உச்சரிப்பதால் அது கலப்பு சொல் என்று தெரிகிறது. இல்லையேல் அது காலமாக ஆக தமிழ் போலவே ஆகிவிடும். சரி, இப்பொழுது நாம் பாடத்தை நடத்தும் போது பாட புத்தகத்தை பற்றி கவலையே படக்கூடாது. பாடம் நடத்த வருகின்ற ஆசிரியர் இன்று நான் அந்த குழந்தையின் இன்னேட் நாலேஜ், அதாவது அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய மொழியை அக்வயர் பண்ற அந்த திறன்ல எந்த திறனை இன்று கோடிட்டு காட்டப் போகிறேன், அந்த குழந்தை எந்த திறனை அடையாளம் கண்டு பயன்படுத்த ஆரம்பிக்க போகிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு எவ்வாறு அந்த குழந்தையை நான் பயிற்றுவிப்பது, அதை உணர்த்துவது. not the thing the child repeats. It's about to some extent creative aspect is always in language. அதாவது இந்த ஒரு மொழியையும் கேட்டதை அப்படியே சொல்ல முடியாது. நீங்கள் பாட புத்தகத்தை வைத்து மொழியை நடத்தும் போது முக்கியமாக என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், முழுமையான வசனங்களை வாக்கியங்களை சொல்லிக் கொடுக்கிறீர்கள். வாட்ஸ் யுவர் நேம் என்று ஆங்கிலத்தில் கேட்டால் மை நேம் இஸ் நிமலன் அப்படி என்று கற்றுக் கொடுக்கிறீர்கள். ஆனால் எங்காவது உங்களை யாராவது லண்டன் மாநகரத்தில் பார்த்து வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டிருக்கிறார்களா? மை நேம் இஸ் கமலா என்று சொல்லி இருக்கிறீர்களா? சொல்லி இருக்கவே மாட்டீர்கள். அவர்கள் மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படி என்று கேட்பார்கள். நீங்கள் கமலா என்று மட்டும்தான் சொல்வீர்கள். உன் பேர் என்னப்பா அப்படி என்று நடைமுறையில் கேட்டால் நிமலன் என்று மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது முழுமையான வாக்கியங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள். அப்படி மொழியை மனிதன் பயன்படுத்துவதில்லை. ஆக முழுமையான சப்ஜெக்டில் ஆரம்பித்து பிரெடிகேட்ல முடிகிறது. எழுவாய் செயற்படுபொருள் பயனிலை என்று சொல்லி வரிசையாக இருக்கக்கூடிய அந்த வாக்கிய ஒழுங்கில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் வரையும் குழந்தைக்கு மொழித்திறன் வராது. ஒரு மொழியை தடையில்லாமல் ஃப்ளூயண்டாக, அதாவது சரளமாக பேச வேண்டுமானால் எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் அந்த மொழியை பேச ஆரம்பிக்கும் திறன் வேண்டும். அதுதான் அடிப்படை திறன். எங்கடா போற? சந்தைக்கு. எங்க சொல்லு? சந்தைக்கு. இங்கிலீஷ் சொல்லடா. சந்தைக்கு. மார்க்கெட். சந்தைக்கு சொல்லடா. டு த மார்க்கெட். ஓகே, டு த மார்க்கெட். சென்னைக்கு டு சென்னை. படிப்பதற்கு டு ஸ்டடி. அதாவது அந்த வேற்றுமை உருவு என்று சொல்லக்கூடிய இக்கு, ஐயால் கு இன்னது கண், அந்த இக்கு தமிழில் சொல்லு பெயர் சொல்லோடு சேரும் போது பின்னால் சேரும், ஆங்கிலத்தில் முன்னால் சேரும். அது எந்த வேற்றுமை உருவு? ஆங்கிலத்தில் டூ என்றால் தமிழில் இக்கு, ஆங்கிலத்தில் 4 என்றால்
தமிழிலுக்காக ஆங்கிலத்தில் இன் என்றால் தமிழில் இல், ஆன் என்றால் இல், மேசையில், வகுப்பறையில். இதுபோல அந்த பயன்பாட்டு தொடர் ஒன்றை சொன்னால் அதை அப்படியே நாம் தமிழில் சொல்வதற்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது இலக்கண பயிற்சி அல்ல. இதற்கெல்லாம் நமக்கு அடிப்படை ஒன்று வேண்டும். அந்த அடிப்படையாக இந்த மொழிக்கல்விக்கு தேவையான பவுண்டேஷன் அடிப்படையை தான் இதுவரையில் நீங்கள் பயன்படுத்திய பாட புத்தகங்கள் 4லும் கற்பித்திருக்கிறீர்கள். ஒன்று என்னவென்று சொன்னால் உச்சரிப்பு. உச்சரிப்பு அவனுக்கு சரளமாக வர வேண்டும். எந்த ஒரு மொழியையும் 2 மொழி தெரிந்தவர்களுக்கு உச்சரிப்பில் தடுமாற்றமும் கலப்பும் வரும். அந்த உச்சரிப்பு சரியாக வருவதற்கு கருத்து, சொல்லின் பொருளில் நீங்கள் கருத்தே செலுத்தக்கூடாது. உச்சரிப்பு தான். அந்த உச்சரிப்பு மட்டும் இருந்தால் போதும். கூடு, கூட்டு, கேடு, கேட்டு, கெட்டு, கொட்டு, பட்டு, புட்டு, அப்படி என்று சொல்லி அந்த உச்சரிப்பு ஓசைக்காக சொல்லிக் கொடுப்பது. அதை தொடர்ந்து வொக்காபுலரி என்று சொல்லக்கூடிய சொற்கள். சொல் இல்லாமல் மொழி இல்லை. மொழி என்றாலே பெயர் சொல்லும் வினை சொல்லும் தான். ஒருவன் வாழ்வதற்கு உண்மையில் மொழி தேவையில்லை. ஏனென்றால் எத்தனையோ டெஃபெண்டம் என்று சொல்லக்கூடிய செவிட்டு ஊமைகள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே மொழி ஆனால் இந்த பெயரை சொன்னால் எந்த பொருள் என்பது பெயர் சொல், எந்த சொல்லை சொன்னால் எந்த செயல் என்பது வினை சொல். பெயரும் வினையும் தெரிந்தால் போதும். போய் பட்டர் ½ kg போதும், எனக்கு ½ கிலோ பட்டர் கொடுங்க அப்படி என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கேம் yesterday, who, I, myself அப்படின்னு சொன்னா போதும். ஆக இந்த மொழி என்றால் பெயரும் வினையும் போதும், அதுதான் மொழி. கொஞ்சம் பெயர் சொல்லும் வினை சொல்லும் தெரிந்தால் அதை சரியாக கையாள்வது என்பது எங்கு அந்த பிரச்சனை வரும் என்றால், எழுதும் போது கண்டிப்பாக இப்ப பேசிய மாதிரி பட்டர் ½ kg என்று எழுத முடியாது. அப்பொழுது இந்த வேற்றுமை ரூபம் சில இலக்கண கூறுகளும் தேவை. ஆக உச்சரிப்புக்காக பாடல்களை பாடினோம். சொற்களை அவற்றின் பொருள் என்னவென்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் பார்த்து படித்தோம். அதற்கு பின்னர் இந்த எழுத்துக்களை எழுதுவது என்பதை, எவ்வாறு எழுத்து ஒவ்வொன்றையும் வரைவது, எந்த கோடுகள், எந்த வளைவுகள், அவற்றின் சேர்க்கையால் தான் எழுத்துக்கள் எழுதப்படுகின்றன என்பதை அடிப்படை உருவங்களை ஓவியமாக கற்றுக்கொண்டு அவற்றை தொடுத்து எழுத்தாக்கி பின் இடைவெளி இல்லாமல் வேகமாக கையால் அந்த வடிவத்தை எழுத கற்றுக்கொண்டோம். அதற்காக நூல், அதற்கு பின் அந்த எழுத்து உருப்பெழுத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொருள் நோட்ல அதை அழகாக எப்படி எழுதுவது, எவ்வளவு இடைவெளி வேணும், மேல போடுற சுழிக்கும் கீழே போடுற வளையத்துக்கும் இடையில போடுற கோட்டுக்கும் அப்படி என்று சொல்லி அதை அழகாக அச்செழுத்தாக எழுதுவதற்கு பழகினோம். இவையெல்லாம் பயிற்சியால் வருவது. அந்த இன்னேட் நாலேஜ் என்கிறது இங்க தேவையில்லை. அடுத்து ஒரு இலக்கண கூறுகளை கற்றுக் கொடுத்தோம். பெயர் வினை என்று சொல்லி எழுத்துகள், இது மெய்யெழுத்து உயிரெழுத்து என்று. அந்த நூல் இப்போதைக்கு பயன் தராது. அது எங்கே பயன்படும் என்று சொன்னால், வாசிக்கும் போது சொற்களை எங்கே உடைத்து வாசிக்க வேண்டும். உபயோகிக்கிறான் என்றால் உப யோ ஹி உப யோகி அப்படி என்று சொல்லி அதை எங்கே பிரிப்பது என்பதற்கு அடையாளமாக அதை பிரிக்கும் ஒரு பயிற்சியும் அந்த நூலில் வழங்கப்பட்டிருக்கிறது.
இந்த இலக்கண கூறுகள் எல்லாம் அடிப்படையில் சொல்லி கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து இலக்கணம் நிறைந்த அந்த நூல் உண்மையில் ஒரு பார்வை நூல், ரெஃபரன்ஸ் புக். இதை இனி வருங்காலங்களில் அந்த இலக்கணம் ஏன் இப்படி வருகிறது என்று கேட்கும்போது அந்த நூலில் கற்றதைத்தான் நீங்கள் எடுத்து காட்டி விளக்கம் சொல்ல வேண்டும். இதுதான் இவ்வளவு நாளும் கற்ற கல்வி. இப்போது இந்த நேரடி பயன்பாட்டு தொடர்களை எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் ஒரு மொழியை பேச ஆரம்பிக்கணும். வந்துட்டேன், ஒன்னும் மறந்துட்டேன், நேற்று நீ சொல்லி இருந்தேன், இப்படித்தான் சொல்லுவோம். நேற்று நீ சொல்லி இருந்ததை நான் மறந்து வந்துவிட்டேன் அப்படி என்று யாரும் பேச மாட்டோம். அப்படித்தான் பேசணும் என்று சொல்லி நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லாமல் சொல்லி பாட புத்தகத்தை வைத்து குழந்தைக்கு மொழியை கற்றுக் கொடுத்தால் அது அந்த மொழியை அவ்வளவு எளிதில் கற்றுக்கொள்ள மாட்டாது. ஆக அந்த உச்சரிப்பில் மட்டும் சொற்களை முழுமையாக உச்சரிப்போம். அதாவது அந்த டயலக்ட் ஸ்லாங்ஸ் எல்லாத்தையும் விட்டுருவோம், கொலோக்கியலை விட்டுருவோம். ஆனால் மீதி எல்லா வகையிலும் பழைய தமிழ் திரைப்படங்களில் நாடகங்களில் இருப்பது போல ஒரு இயல்பான பேச்சு முறை இருக்க வேண்டும். இப்ப நான் பேசுகிறேன், மொழியை கலந்து பேசுகிறேன், கலக்காமல் பேசுகிறேன், ஆனால் நல்ல தமிழைத்தான் பேசுகிறேன். குறிப்பிட்ட அந்த பேச்சு வழக்கு என்று சொல்லக்கூடிய பேச்சு மொழியில் நான் பேசவில்லை. ஆக இதுபோல அந்த என்னென்ன பயிற்சிகளை கொடுத்தால் அவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் மொழியை ஆரம்பிப்பார்கள் என்பதை நீங்கள் செய்ய வேண்டும். இன்று வேற்றுமை குருவை சேர்த்து ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் என்று சொல்லக்கூடிய வேற்றுமை தொடர்களை அவர்கள் சொல்ல பழக்க வேண்டும். அப்படி இந்த பஸ் ஸ்டாப்பில் அட் த பஸ் ஸ்டாப் என்று சொல்வது போல ஆன் த டேபிள் மேசையில் அப்படி என்று நீங்கள் சொல்ல சொல்ல கடகடகடவென்று சொல்ல வேண்டும். அதற்கு எந்த ப்ரீபொசிஷனுக்கு எந்த வேற்றுமை உருவு பொருத்தமாக வரும், எவ்வாறு பொருத்துவது என்பதை நான் ஒரு பட்டியலாக உங்களுக்கு கொடுத்து விடுவேன். அதை நீங்கள் கையிலே வைத்துக் கொண்டு குழந்தைக்கு அதை கொடுத்து பெருக்கல் வாய்ப்பாட்டை பார்த்து கணக்கு போடுற மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஆனா அதையே பார்த்துட்டு இருக்காம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியில வாய்ப்பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கணக்கு போடுற மாதிரி இதுவும் மனசுல பதித்து கொண்டு அவர்கள் கூட ஆரம்பிப்பார்கள். இது கொரோனா ஏற்படுத்திய கட்டாயமாக இருந்தாலும் நாம் பாட புத்தகத்தை நேரடியாக பயன்படுத்த முடியாத வழக்கமான கல்வி சூழலுக்கு செல்ல முடியாதவர்களாக இருப்பதால் இது போன்ற அவர்களுடைய வகுப்பறை பயிற்சி எப்போதும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது இவ்வளவு நாளும் அப்படி இருந்திருக்காது என்பது எனக்கு தெரியும். இனிமேல் அந்த வகுப்பறை பயிற்சியை காணொளி மூலம் குழந்தைகளோடு பகிர்ந்து கொண்டு அதற்கு பின்னர் நாம் இந்த பாடப்புத்தகத்தை அவர்களுடைய வீட்டு வேலைக்காகவும் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய மீட்டல் பயிற்சிக்காகவும் பயன்படுத்தும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் எல்லோரும் ஒன்றாக கலந்து பேசி இது பற்றிய உங்களுடைய முடிவை சொன்னால் நான் குறிப்பிட்டது போல இந்த பாடத்தை எவ்வாறு ஆரம்பிக்கலாம் என்பது பற்றி உங்களுக்கு வழிகாட்டுவேன். நன்றி, வணக்கம்.